அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி நாங்கள் உண்மை அழைக்கிறோம். ஆண்டவர் நீர் மட்டுமாய் கிருபையாக இறங்கி உம்முடைய சித்தத்தை வெளிப்பட செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நீர் மாற்றி தரும்படி உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் ஊற்றப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நேராக நாங்கள் உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. அவருடைய மகிமை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும். கர்த்தர் நல்லவர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் நோக்கம், நானும் சில நாட்கள் முன் விதையை தெரியாமல் விட்டுவிட்டேன். நீங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்வீர்களே ஆனால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனுடைய பயன்கள் என்னவென்று சொன்னால், சில வேளை நீங்கள் நினைப்பீர்கள், அநேகர் பலவிதமான ஜெபங்கள் பலவிதமான காரியங்களை தான் பார்ப்பார்கள். அது தேவையில்லை என்று சொல்ல மாட்டேன். பலவிதமான யாராவது ஏதாவது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வார்களா, இன்றைக்கு ஏதாவது ஒரு வாக்கு கிடைக்குமா, இப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்போம். உண்மைதான், இருக்கட்டும், நான் இல்லை என்று அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது அவசியம். ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அதைவிட மேலான ஒரு பாக்கியம் இந்த பாக்கியம். இதனால் உண்டான நன்மை என்னவென்றால், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்பீர்களே ஆனால் ஒரு ஆண்டிலே இந்த வேதத்தை முழு வேதத்தையும் வாசித்து முடிப்பீர்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த வேதத்தில் நீங்கள் எத்தனை முறை இதை போட்டு கேட்கிறீர்களோ அத்தனை முறையும் நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு முறை அல்லது 2, 3 ஆக இத்தனை முறைகளை நீங்கள் வாசித்து முடிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். மூன்றாவதாக, சில வேளை உங்களுக்கு நேரம் கிடையாமல் இருக்கலாம், வேதம் கையில் இல்லாமல் இருக்கும், பிரயாணப்பட்டிருப்போம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இதை எப்பொழுதுமே நம்முடைய கையில் இந்த கைபேசி நம்மக்கிட்ட இருக்கிறது. ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் இவைகளை உபயோகப்படுத்தினால் அன்றைய தினம் வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்றுக்குரிய காரியங்கள் முடியும். மூன்றாவதாக நடக்கிற நன்மை என்னவென்று சொன்னால், நீங்கள் இதிலிருந்து வாசிக்கும் பொழுது அன்றன்றுள்ள மன்னாவாகிய அப்பம் அங்கே கிடைக்கும். அதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி தவறி போனார்கள், எப்படி அவருடைய வழிகள் எப்படி இருந்தது, அங்கே ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறார், ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆதரிக்கிறார், அந்த பிரயாணங்கள் என்ன என்பதெல்லாம் அதிலே உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நமக்கு ஒரு பலனாக இருக்கும். நாம் சில வேளை சோர்ந்து போய் இருக்கும் பொழுது என்னவென்று கடந்த நாளில் உள்ள நிகழ்ச்சிகளை பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இது எனக்கும் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுகிறது. ஆகவே இதில் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஆலோசனைகளும் வழிநடத்துதலும் இதில் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இன்னுமாக சில வேளை வயது சென்றவர்கள் பலவீனமாக கண் பார்வை இழந்து மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட இதை நீங்கள் அவர்களுக்கு இந்த வசனங்களை போட்டு கொடுப்பீர்களே ஆனால் அவர்கள் இந்த வேத வசனத்தின் மூலமாக அவர்கள் பலனடைந்து திடமடைந்து தேவனுடைய ராஜ்யத்திலே தன்னுடைய பாவ கிரிகளை அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே செல்லுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். இன்னும் அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் சில வேளை வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே இந்த வேத வசனங்களை நீங்கள் போட்டு வைப்பீர்களே ஆனால் அவர்களும் இதை கேட்கும் பொழுது பலனடைவார்கள். அப்படிப்பட்ட ஆலோசனை, ஆறுதலான வார்த்தைகள். இது ஜீவ வார்த்தை, தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, இது பரிசுத்த வார்த்தை, இது அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அநேகரை மோட்சத்துக்கு கொண்டு போகிற இந்த வார்த்தை, இந்த வசனம். ஆகவே தான் இதை நீங்கள் வாசியுங்கள், இதை கேளுங்கள் என்று சொல்லுகிறோம். சிலருக்கு இந்த தலைப்பை பார்த்த பொழுது இது என்ன வேத வாசிப்பு தானே என்று நினைக்கிறீர்கள். இல்லை, இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அனுபவத்திலே கொள்ளும் பொழுது உண்டான மகிமையை ருசித்து பாருங்கள். நான் அதை வாசிக்கிறதும் மாத்திரமல்ல, இதை போட்டும் கேட்கிறேன். ஆகவே ஒரு நாள் 2 முறை நான் இதை வாசிக்க என் தேவன் உதவி செய்கிறார். அந்த நன்மையை நான் ருசிக்கிறேன். இதோ இப்பொழுது இன்றைக்கு
உங்களுக்கு தேவன் வழிநடத்தி எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று கொடுக்குற ஆலோசனையாகிய வேத பகுதியாகிய மன்னா நியாயாதிபதிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 10, 11, 12 ஆகிய 3 அதிகாரங்கள். அபிமெலேக்குக்கு பின்பு தோதோமின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கர் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேத்தியன் ஆகிய யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயா தேசத்தில் அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீர் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது. யாவீர் மரித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலே அம்மோன் புத்திரர் கையிலும் விட்டு போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாக யோர்தானுக்கு அப்பாலே கிலியாத்துள்ள ஏமோரியன் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிமின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேல் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகல்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை நோக்கி எகிப்தியரும் ஏமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தரும் சீதோனியரும் அமலேக்கியரும் ஆகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களிலே நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட பொழுது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்து நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தலாகையால் இனி உங்களை ரட்சிக்கேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களுக்கு நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தள்ளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை நாங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்தின் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரன் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிறதான மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பான் என்றார்கள். அதிகாரம் 11. கீலேயாத்தின் ஆகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவள் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணான மனுஷர் யெப்தாவுடைய உடன்படிக்கை கொண்டு அவனுடைய கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் பொழுது கீலேயாத் மூப்பர் செய்த யெப்தாவின் தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரருடைய யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரருடைய யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகி எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, அம்மோன் புத்திரருடைய யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன கர்த்தர் அவர் என் முன்னிலையில் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படி செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடைய கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியும் வைத்தார்கள். யெப்தா அவன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்ததியில் சொன்னான். பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கு உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னார்கள்.
அம்மன் புத்திரன் ராஜா எப்தாவின் ஸ்தானாதிபதியை நோக்கி இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற பொழுது அர்னோன் துவக்கி ஆப்பக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்க என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானத்தை திரும்படி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். எப்தா மறுபடியும் அம்மன் புத்திரன் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு சொன்னதாவது, எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் மோவாபியரின் தேசத்தை ஆகலும் அம்மன் புத்திரரின் தேசத்தை ஆகலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற பொழுது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்த பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேல் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதியை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்தின் வழியாக கடந்து போகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படி மோவாபின் ராஜாவிடத்துக்கு அனுப்பினான், அவனும் சம்மதிக்கவில்லை. அதனால் இஸ்ரவேல் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாக நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கு வந்து மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்த மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் எஸ்போனில் இருக்கிற சீகோன் என்னும் எமோரியன் ராஜாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்தின் வழியாக உங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினாலே தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனை அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் வனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாக கட்டி கொண்டார்கள். அப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துருத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்கிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலுடைய எப்போதாகலும் வழக்காடினானா? எப்போதாகலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேல் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் ஆர்னோன் நதியரின் எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாக நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனது என்ன? நான் உமக்கு விரோதமாக குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரன் என்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அம்மன் புத்திரன் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளை செவி கொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்திருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி, தேவரீர் அம்மன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டுக்கு வாசல்படியில் எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அவர்களை ஆறாவது மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற பொழுது இதோ அவன் குமாரத்தை தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவனை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமார்த்தியும் இல்லை. அவன் அவளை கண்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகனே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திராகி உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றான். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய்த்திருந்து நானும் என் தோழிகளும் ஆறுகளும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றார். அதற்கு அவன் போய்
வா என்று அவளை 2 மாதத்துக்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தான். அப்பொழுது அவர் பண்ணியிருந்த தன் பொருத்தனின்படி அவருக்கு செய்தால் அவர் புருஷனை அறியாதிருந்தார். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமார்த்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தின் எப்தாவின் குமார்த்தியை குறித்து புலம்போது இஸ்ரவேல் வழக்கமாயிற்று. அதிகாரம் 12. எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? உன் வீட்டையும் உன்னையும் சுடாக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மன் புத்தருடைய பெரிய வழக்கு இருக்கும் பொழுது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்ட பொழுது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு அம்மன் புத்தருக்கு விரோதமாக போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண என்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னார். பின்பு எப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கு நடுவே இருக்கிற கீலேயாத்தியரன், நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்ராயிம் சொன்னபடினா கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தான் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமில் தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறை போகட்டும் என்று சொல்லும் பொழுது கீலேயாத் மனுஷன் எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிபோலத் என்று சொல் என்று என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலேயே எப்ராயிமில் 47,000 பேர் விழுந்தார்கள். எப்தார் இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தின் எப்தா மரித்து கீலேயாத்தில் ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமார்த்திகளும் இருந்தார்கள். 30 குமார்த்திகளும் புறத்தில் விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இஸ்ரவேல் இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இஸ்ரவேலின் குமாரனாகிய பிரத்தேனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவர்கள் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராயிம் தேசத்தில் அமலேக்கர் மலையில் இருக்கிற பித்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஆம், வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்து முடித்தவன் செவி. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி மூலமாய் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரும் இதை வாசிக்க உதவி செய்யும். கேட்டு பயனடைந்து உம்முடைய மகிமை வெளிப்படுத்த உதவி செய்யும்படி உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடும். கர்த்தர் நல்லவர் ஆண்டவர். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.